இது நண்பர்களுக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் 0-30 வோல்ட்டை 80 வோல்ட்டாக வோல்டேஜ் டபுளர் பண்ணுற சர்க்கியூட்டு. நம்ம நார்மலாக 30 கொடுத்துருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்ம் இது. இதில் வந்து 0-30 மட்டும் எடுத்து இப்போ 80 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கெப்பாசிட்ரு 2 டயோடு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்குது. இது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்ரு 63 வோல்ட்டு 10,000 மைக்ரோஃபாரட்டு 5 ஆம்பியர் டயோடு 2. இது ஆம்பிங் ரேட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையாமையே வருது. இது வந்து 10 ஆம்பியர் காயில். இதே வோல்டேஜ் இப்போ அப்படியே டபுள் ஆகும். இப்போ 30 வோல்ட் வருதுன்னா ஒரு லோடில் 70 வோல்ட் கிடைக்கும். டபுள் ஆகி அப்படியே வோல்டேஜ் வரும். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் பம்பு இப்போ நாம் ரெடி பண்ணி இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா 180 வோல்ட்டு 4 ஆம்பியர் மோட்ரு. ஆனால் நம்மள்ட்ட அந்த ரேஞ்சில் ட்ரான்ஸ்ஃபார்மரில் கன்வெர்ட் போர்டும் கிடையாது. அதனால் வந்து சோலாரில் ஓடுற மாதிரி இப்போ பம்பு ஃபுல் ரன்னிங்கில் இருக்குது. இதில் வந்து லோடு இல்லாமல் 86 வோல்ட் வரும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் லோடு கொடுத்தோம்னா 70 வோல்ட் வரைக்கும் வந்து நிற்கும். ஸ்டார்டிங் ஆம்ஸ் வந்து 6.5 வரைக்கும் எடுக்குது மோட்ரு. 70 வோல்ட் இன்ட்டு 6.5 வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 450 வோல்ட்டு 450 வாட்ஸுக்கு பக்கமாக எடுக்குது ஸ்டார்டிங்கில். அப்புறம் ரன்னிங்கில் வந்து 170 180 அந்த ரேஞ்சில் எடுக்குது. உங்களுக்கு வந்து இது நல்லா இதாகுது. இன்னும் கெப்பாசிட்டர் மட்டும் இது 83 வோல்ட்டுக்கு 85 வோல்ட் 83 வோல்ட் கெப்பாசிட்டர் மாற்றணும். இது வந்து 80 வோல்ட் வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வரதுனால கெப்பாசிட்டி கொஞ்சம் லேசாக ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது அப்படியே 60 கொடுத்துருந்தேன். இந்த ஒயர்லேருந்து இந்த ஒயரு சென்டர் டேப்பிங் இல்லாமல் 0-60 கொடுத்துருந்தேன். கெப்பாசிட்டி வந்து வோல்டேஜ் பத்தாதனால ஹீட் ஆயிடுச்சு. அதனால் வந்து இப்படி கொடுத்து பார்த்தேன். இது நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறது. ஹீட் ஆகலை அதிகமாக. மோட்ரு நல்லா ஃபுல் ரன்னிங்கில் வருது. லோடு ஃபுல்லாக கொடுக்கும்போது நல்லா ஓடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வோல்டேஜ் ட்ராப் ஆகுறதுனால மோட்ரு வந்து டார்க் குறையிறதில்ல, நல்லாவே ரன் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து 0-60 கொடுத்து பார்த்தோம். மோட்ரு வந்து லோட் ஆகும்போது டவுன் ஆச்சு. இப்போ 86 வோல்ட்டு நான் லோடில் கொடுக்கும்போது உங்களுக்கு ரன்னிங் ஆகிடுது. ரன்னிங் ஆனதுக்கப்புறம் லோடு கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிக்குது. அப்படியே பிக்கப் ஆகிடுது மோட்ரு. நன்றி, வணக்கம்.